வாயிலே வடை சுடுறேன் வாயிலே வடை சுடுறேன் அப்படி பேர் கமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிய. எந்த ஊரில் வாயில் வடை சுட்டு அதை வாங்கி நீங்கள் திட்டீங்க? வாய் பேசணும்ல, வாய் பேச தெரியாதவங்க அழுதவிட தான் பால் குடிக்க முடியாது பழமொழி சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி சும்மா வாய் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி பொழைச்சேன், பொழப்பு தளப்பு பொம்பளையெல்லாம் எப்படி பொழைக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 80 பேருக்கு இது விவரம் தெரியாமல் இருப்பாங்க தெரியுமா? புதுசாக வாக்கப்பட்டு போகிறவங்களுக்குலாம் நிறைய விவரம் தெரியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கையில் பல இதுகளை எடுத்து இந்த மாதிரி பொழைச்சேன்னா இப்படி பொழைச்சிக்கலாம்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சில பேர் 1-2 பேர் உள்ள புகுந்து வாயிலேயே வடை சொல்கிறேன், பொய்க்கதையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு குழப்பத்துக்காக உங்களை குழப்பி விடணுன்றதுக்காக நான் அப்படி அது எங்கள் குடும்பத்தில் நடக்கலையேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். அதையே பிடிச்சிக்கிட்டீங்களா அப்படி பாரு. அப்போ உண்மையை பேசக்கூடாது வரக்கே இந்த லைனில். உங்களை ஒரு குழப்பணுன்றதுக்காக நான் சொன்னேன். நீங்கள் என்னடானா அதை பிடிச்சிக்கிட்டு எல்லாமே பொய்யா இருக்குமா யாராவது பொய்யானது எது உண்மையானது எதுன்றத வாயில் வர வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாமுங்க. கிராமத்தாளுகளை ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்களாம் நகரத்துக்காரவளாக இருப்பீங்க. அதனால தான் ஒன்றும் கண்டுபிடிக்கிறது இல்லை. கிராமத்துக்கார பூரா என்னை மாதிரி இருக்கிற மனசுக்கு பூரா லைக் பண்ணிடுறீங்க, கமெண்ட்டும் பண்ணிடுறீங்க. மற்றவங்க பூரா பொய்யா பேச்சு தரேன்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க. என்ன வாயில் வடை சொல்கிறோம், எந்த ஊரில் வாயில் வடை சுட்டு 50 பேர் வாங்கி தின்றீங்க. சும்மா ஒரு பேச்சு பேசுனா 50 பேரும் வாயில் வடை சுடுன்னு சொல்ல வந்துட்டீங்களா? ஆத்தாடி மனுஷங்க இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க. பேசலைன்னா ஒன்றுமே பேசாத ஊமை கொட்டானா இருக்கா நெஞ்சல் தக்காரி அப்படிங்கிறது. பேசுனா ஆத்தாடி என்னமா வாய் பேசுறாவா பொம்பளையாவா அப்படிங்கிறது. அப்போ என்னதான் செய்யறது? வாய் இருந்தா நாக்கு நாளையும் பேசும். உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன் போங்க.